கடைசியாக அம்மா ஊருக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா அம்மா ஊருக்கு வரல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சால் அங்கே கொஞ்சம் தோட்டத்து சைடு அது வீடு வேலை செஞ்சிட்ருக்காங்க. தோட்டத்து வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும். அதனால் வேண்டாம் அப்படின்னாங்க அம்மாவே. சரி வேண்டான்னு பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி மழை இல்லை. ஸோ மழை இல்லைங்காட்டி ஒரு 10 மணிக்கு தான் கிளம்புனோம். போயிட்டு 4-5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். இது தாங்க அம்மாயினா அம்மாவோட அம்மா. அம்மாயி நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பச்சி வந்து கோவிட் டைமில் வந்து இறந்துட்டாங்க. அம்மா வந்து ஒரே பொண்ணு. ஸோ அதனால் இங்கே தான் இருக்காங்க. தாத்தா ஆத்தாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இறந்துட்டு. அம்மாயி மட்டும்தான். சரி எதுவுமே செய்யலை ஸ்வீட்லாம். ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஈஸியான வேலை வந்து மைசூர்பா செய்கிறது தான். சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ தான் போட்டேங்க. 1/2 கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ சர்க்கரை போட்டாங்க. நெய் இதெல்லாம் ஊற்றுனாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சதெல்லாம் அம்மா தான் செஞ்சாங்க. இது தான் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சீக்கிரம் செய்ய தெரியும். சீக்கிரமாக செய்வாங்க. ஸோ 150 ஆச்சுங்க. இங்கே ஒரு 50 எடுத்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் வச்சுட்டு, ஏன்னா இங்கே விரதம் அப்படிங்கிறனால அதிகமாக சேல்ஸ் ஆகாது, அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி வந்து அங்கே வச்சுட்டு அங்கே தம்பி வீட்டுக்கு கொடுக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மாயி இன்றைக்கி வடை பாயாசம் அப்படிங்கிறனால அம்மாயி வந்து வடை பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக அரிஞ்சிட்டு இருந்தாங்க. சரி இது வேலையாகாது, நானே அரிஞ்சிக்கிற குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமெல்லாம் உரித்து வச்சுருந்தாங்க. நானே அரிஞ்சு வடையும் பாயாசம் செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. நான் போகையிலே எல்லாமே செஞ்சுட்டாங்க. சாம்பார் ரசமெல்லாம் வச்சுட்டாங்க. வடை பாயாசம் மட்டும் போட்டு இதை மைசூர்பா செஞ்சுட்டு வந்துட்டான். இது என்னென்னா அங்கேருந்து பார்சலெல்லாம் வந்துருச்சுங்க. மைசூர்பா ஒரு இப்போ இதில் அப்புறம் மாவு ஆட்டினது மீதி ஆயிருன்னு சொல்லிட்டு புளிச்சிரும், அதிகமாக இருக்குது கொண்டுட்டு போ அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து மாவு, தயிர், பால் வந்து கொஞ்சம் நேரமே கறந்து கொடுத்துட்டாங்க. 2:30க்கெல்லாம் பால் வாங்கியாச்சு. ப்ளஸ் வந்து வடை பாயாசம் என்னென்ன மீதியாச்சு அப்படிங்கிறத எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொண்டாந்தாச்சு. லாஸ்ட்டாக பாருங்கள் அம்மா பணம் கொடுக்குறாங்க. நோம்பிக்கு அவங்க பணம் கொடுக்கணுமாமா.